الحمد لله الذي رفع السماء بقدرته ودحى الأرض بمشيته وخلق الخلائق بإرادته واستوى على الأرش كما يليق بجلاله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وعلى أصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. ما بعد، وقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم في حديثه كما رواه البخاري ومسلم عن أبي هريرة رضي الله عنه: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் இந்த நேரத்தில் நமக்கு நலவை நாடி இருக்கிறான் என்பதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னை பேச வைத்து உங்களை கேட்க வைக்கிறானே, இது அல்லாஹ் நம் மீது நலவை நாடி இருக்கிறான் என்பதற்குரிய அடையாளம். யாருக்காவது அல்லாஹ் நலவை நாடிட்டான்டா அல்லாஹ் ஏதாவது யாரின் மூலமாவது கேட்க வைப்பான். அல்லாஹ் தோற்றம் எடுக்கிறது இல்லை, அவதாரம் எடுக்கிறது இல்லை. அடியார்களோட பேசணும்டா உபதேசம் செய்யக்கூடிய ஒரு நண்பனை அல்லாஹ் ஆக்கி அல்லாஹ் தான் பேச விரும்பியதை அந்த அடியானுடைய வாயால் அல்லாஹ் வெளியாக்குவான். அல்லாஹ் அப்படிப்பட்ட சபையாக இந்த சபையை கபூல் செய்வானா. கொஞ்சம் நெருக்கமா வாங்க, தூணல்ல சாஞ்சவன கொஞ்சம் நெருக்கமா வாங்க. சபைகள் எவ்வளவு நெருக்கமாக இருப்போமோ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் இறக்கும். இந்த சபையை அப்படிப்பட்ட சபையை அல்லாஹ் ஆக்குவான். குர்ஆன் ஹதீஸ் எவ்வளவு கண்ணியப்படுத்துவோமோ அல்லாஹ் அந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கையில் அல்லாஹ் இதன். கொஞ்சம் வாங்க தம்பி, முழுவா சபை நெருக்கமா வாங்க. இப்ப மாஷா அல்லாஹ் ரமதான் மாசம் 27 நாள் கழிஞ்சிருச்சு. முதல் 10 ரஹ்மத்து, மக்ஃபிரத்து, துக்மினன் நீரான், நிறைய பயான்கள், தக்குவாட பயான், கியாமுல் லைல் பயான், இத்திகாஃப் பயான் எல்லாம் கேட்டு நல்லா பயிற்சியா இருக்கிறோமா இல்லையா? இந்த இடத்துல கொஞ்சம் நெருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து சபையை நெருக்கமாக்கிட்டு அது பூரா பேசுவாங்க. வாங்க கொஞ்சம் நெருக்கமா வாங்க, வேகமா வாங்க, டைம் நேரம் போயிடுச்சு. இப்ப எல்லாம் பயிற்சி செஞ்சிருக்கு தானே, உங்கள்ட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். சில பதில் சொல்லுவீங்களா இன்ஷா அல்லாஹ்? ரமதான் என்றத ஒரு மைதானமா நம்ம வச்சுக்கிட்டா, இப்ப இந்த மைதானத்துல இப்ப வெளியே போற நேரம் வந்துருச்சு, அது வேற விஷயம். இப்போ 2-3 நாள் தான் இருக்கு, மைதானத்துல வெளியே போகிறோம். மைதானம் வச்சா இந்த மைதானத்துல ஜெயித்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்குமா இல்லையா? கிரிக்கெட் மேட்சா இருந்தா எதிரணி 50 அடிச்சிருந்தா நாங்க எத்தனை அடிக்கணும்? 51 அடிக்கணுமா இல்லையா? சரி, எதுக்குமே ஜெயித்ததுக்குரிய, வெற்றி அடைந்ததுக்குரிய ஒரு அடையாளம். ரமதான் மாசத்துல நாம வெற்றி அடைந்ததுடைய அடையாளம் என்ன சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்க. தோற்று போயிட கூடாது இல்லையா? அதை அடையாம போயிட்டா வேஸ்டா இல்லையா? 30 நாள் தொடர்ச்சியான இபாதத்து சொல்லுங்களேன். தொடர்ச்சியா கியாமுல் லைல் தொழுகிறோம், தராவி தொழுகிறோம், நோன்பு பிடிச்சுகிறோம். எதை அடைஞ்சா ஜெயிக்கலாம்? அதை அடையாட்டி வர்ற 11 மாசமும் முசீபத் தான், தெரியுமா? அதை அடைஞ்சா வர்ற 11 மாசமும் ஜொலிக்கும். தொழில்ல, வியாபாரத்துல, குடும்பத்துல, குடும்ப வாழ்க்கையில அதை அடையும். என்னன்னு சொல் தக்குவா வேற. உண்மைக்குமே ரமதான்ல தக்குவாட பயிற்சி இருக்குதான். சரி, நானே சொல்லிடட்டா? லைலத்துல் கத்ர், ரஹ்மத்துல் பத்ர லைலத்துல் கத்ர் இல்லை, கடைசி 10 மட்டும் இருக்கு. முழு மாசத்துல என்ன அடையும் சொல்லிடவா? திருமதியுடைய ரிவாயத் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதீஸுடைய பின்னணி தகவல், ரமதான் மாசத்துல நீ பாவ மன்னிப்பை அடைந்து விட்டாயா, நீ ஜெயித்து விட்டாய். லைலத்துல் கத்ர் இரவு ஏன் ராவெல்லாம் முழிச்சிருந்து இபாதத் செய்யறோம்? ஒன்றே ஒன்று அடையணும். என்னத்த அடையணும்? அல்லாஹ்வோட பாவ மன்னிப்பு அடையணும்.
இந்த நேரத்துல 90% பாவ மன்னிப்பு தான் இருக்கும். நீ தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நிச்சயமா பாவ மன்னிப்பு தருவான். இந்த ராவையிலையும் எப்படியாச்சும் கடனை இல்லாமலாக்குன்னு இந்த ராவை கேட்டு முடிச்சு அந்த துவா கபூல் ஆகிற நேரம் கணக்க பார்த்து கேட்டோம், அல்லாஹ் கடன் அடைச்சு அப்படி உட்கார்ந்து கூடாது. எதை கேட்டா அல்லாஹ் எல்லாத்தையும் தருவானா அதை கேட்கணும். எதை கேட்கணும் சொல்லுங்க? பாவ மன்னிப்பு கேட்கணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஹ்ம அன்ஃபி ரஜுலின், ஒரு மனிதன் அழிந்து போகட்டும். நம்ம வாசல்ல சொல்றதா இருந்தா நாசமா போகட்டும். யார் அவர்? தகல அலைஹி ரமதான் ثم استلخ قبل ان يغفر له, ரமதான் நுழைந்து எவன் பாவ மன்னிப்பு அடைவதற்கு முன்னால் எவனை ரமதான் கடந்து சென்றதோ அவனுக்கு நாசம் உண்டாகும். அல்லாஹ் இந்த சாபத்தை விட்டு எங்களை பாதுகாக்கணுமா இல்லையா? நிறைய பேர் நினைக்கிறாங்க ரமதான் மாசம் இவ்வளவு பரக்கத்தா இருந்துச்சு, ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா என்ன ஆச்சு, இவ்வளவு முசீபத்தா இருக்கு. ரமதான்ல மாசத்துல அடைஞ்ச சாபம் உங்களுக்கு மாசம் முழுக்க உங்களுக்கு அடிக்குது. அப்ப என்ன தடையணும்? மக்ஃபிரத், பாவ மன்னிப்பு அடையணும். பாவ மன்னிப்பு அடையிறது என்ன செய்யும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி முஸ்லிம்ல வர ரிவாயத் சொன்னார்கள், யாரு 2 தன்மைகளோட நோன்பு நோட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு நசீபாக்கிடுவான். இந்த 2 தன்மை இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தாகுமா இன்ஷா அல்லாஹ். முதலாவது மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், முதலாவது ஈமானோட நோன்பு பிடிக்கும். இரவையில நின்று தொழுகிறாரா? மன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று தொழுகிறார். எப்படி? ஈமானன் வஹ்திசாபன். முதலாவது ஈமான் நம்பிக்கையோட. இரண்டாவது இஹ்திசாப். என்ன வச்சிருக்கீங்களா இன்ஷா அல்லாஹ்? முதலாவது என்னது? எல்லாம் சொல்லுங்களேன். முதலாவது என்னது? ஈமான். ஈமானோட நோன்பு பிடிக்கிறான். இந்த நோன்பை கடமையாக்கியவன் அல்லாஹ். இந்த நோன்பின் மூலமாக பல்லாயிரம் பிரச்சனைகளை இல்லாமலாக்குவான் அவன் அல்லாஹ். பல்லாயிரம் நிஅமத்துகளை எனக்கு கொட்டி குவிப்பான் அல்லாஹ் என்ற ஈமானோட நோன்பு பிடிக்கும். குடிச்சோமா சகோதரர்களே? இன்னும் நாங்க என்ன மனைவியை பத்தி, புள்ளைய பத்தி, குடும்பத்தை பத்தி, தொழிலை பத்தி, கணவனை பத்தி இன்னும் நாங்க முறைப்பாடு செய்தோமா இல்லையா? தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப இன்னும் நமக்கு நம்பிக்கை வரலையே. பகல்ல நான் நோன்பு பிடிக்கிறேன்டா, இரவில் நான் அழுகிற அழுகையால் அல்லாஹ் நிச்சயம் சோதனை இல்லாமல் ஆக்குவான். ஒரு செய்தி இந்த இடத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நம்புங்கள் நண்பர்களே, இந்த ரமதானை கடந்து ஒரு பிரச்சனை செல்லாது. இது நிச்சயம், இது சத்தியம். ஒரு ஆச்சரியமான தகவலை சொல்லட்டுமா? உலகத்தில் நாம் சந்திக்கிற சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வை அல்லாஹ் நோன்பிலே வைத்திருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் 2 பேரோட நோன்பை சொல்றார். ஒன்று, ஒரு பெண்மணி குழந்தை பெற்றெடுத்துட்டா, ஆண் துணை இல்லாம குழந்தை பெற்றெடுத்துட்டா. எப்படி இருக்கும்? ஆண் துணை இல்லாம குழந்தை பெற்றெடுத்தா ஒரு பக்கம் கவலை வேதனை, இன்னொரு பக்கம் மரண தண்டனையா இல்லையா? சுத்தி நின்று மக்கள் சும்மா இருப்பானா? நோண்டிக்கிட்டே இருப்பானா இல்லையா? சுத்தி நின்று கேட்டா என்ன பதில் சொல்றது? அல்லாஹ் வஹய் அறிவிச்சான். ஃபகூலி, ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், ஃபகூலி இன்னி நஸர்து லிர்ரஹ்மானி ஸௌமா. அப்படி என்னமாச்சு மக்கள் சுத்தி நின்று கேட்டா நான் நோன்புன்னு சொல்லிடுறேன்டா அல்லாஹ். அவங்க நோம்புக்கு நம்ம நோம்புக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அவங்க நோம்பு பேசா நோம்பு, காலையில இருந்து ராத்திரி வரைக்காடு பேசாம இருந்தா அவனோட நோம்பு. ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல நோம்பு இருந்துச்சு. நம்ம நோம்பு என்ன நோம்பு? உண்ணா நோம்பு இல்லையா? காலையில ராத்திரி உண்ணாம இருந்தா நம்ம நோம்பு. அல்லாஹ்க்கு தெரியும் எவனுக்கு எந்த நோம்பு கொடுக்கணும்னு. இவனுக்கு பேசாம இருந்தா பேசாம இருக்கவே மாட்டான், பேசிக்கிட்டே இருப்பான். சரி, நீ உண்ணாம இரு, நீ பேசாம இரு. மக்கள் எல்லாம் சுத்தி நின்று கேட்டார்கள், மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇ வ மா கானத் உம்முகி பகியா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களோட வாப்பா கெட்ட ஆளும் இல்ல, உங்க உம்மா கெட்ட நடத்தவும் இல்ல, என்ன புள்ளையோட வந்து நிக்கிற? உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபஷாரத் இலைஹி, சைக்கிளை செய்தார்கள். நான் பேச மாட்டேன், நோன்பு பிடிச்சிருக்கிறேன். புள்ள கிட்ட கேளுனா, புள்ள பேசுமா? புள்ள பேசாத? மடியில் உள்ள புள்ள பேசுமா? பேசாது. ஆச்சரியமா கேட்டார்கள் மக்கள். قالوا كيف نكلم من كان في المهد صبيا. தொட்டில்ல மடி இருக்கிற புள்ளையோட நாங்க எப்படி அப்பா பேசுறது? சொல்லி வாய மூடல்ல, கை குழந்தை பேச ஆரம்பித்தது. قال اني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا اينما كنت واوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا والسلام علي يوم ولدت ويوم اموت ويوم ابعث حيا. தெளிவாக கை குழந்தை பேசியது என்று குர்ஆன் சொல்லுகிறது. நான் நோன்பு என்று சொன்ன காரணத்தினாலே. அப்படி என்றால்
நோன்பு என்பது நீங்கள் சந்திக்கும் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வை அல்லாஹ் நோன்பிலே வைத்திருக்கிறார். இன்னொரு தகவல் என்ன தெரியுமா? பிரச்சனைகளை இல்லாமலாக்கிறான் என்பது மட்டுமல்ல, பல்லாயிரம் நியமத்தை அல்லாஹ் நமக்கு தர காத்துக் கொண்டிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 30 நாள் நோம்பிடுகிறான். சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, 30 நாள் இபாதத் என்பது தொடர்ச்சியான ஒரு வணக்கம். இவ்வளவு பெரிய இபாதத்தை செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அடையாமல் இந்த ரமலான கழிச்சிட கூடாது. 30 நாள் நோன்பு பிடிச்சாங்க. அல்லாஹ் 10 கூட்டி கொடுத்தான். தூர்சினா மலைக்கு போறாங்க. அல்லாஹ் என்ன கொடுத்தான்? சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, என்ன கொடுத்தான்? இன்னி ஸஃபைதுக அலன்னாஸி பிரிஸாலாத்தி வ பிகலாமி. தூதுத்துவத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடன் நேரடியாக பேசுகின்ற மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நம்ம சாதாரணமான நாட்டு ஜனாதிபதியோட நம்ம நேரடியா பேச முடியுமா? படைச்ச ரப்புல் ஆலமீனோட நேரடியாக பேசுகின்ற பாக்கியம் என்றால், நோன்பு பிரச்சனைகளை இல்லாமலாக்குகிறது என்பது மட்டுமல்ல, பல்லாயிரம் நியமத்தை நமக்கு கொட்டி குவிக்கிறது. சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அதை விட ஒரு ஆச்சரியமான செய்தியை பதிவு செய்யட்டுமா? உலகத்துடைய பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல, அழிவே முடிவே இல்லாத ஆகிராவுடைய பிரச்சனைக்கும் பெரும் ஒரு தீர்வை அல்லாஹ் நோன்பிலே வைத்திருக்கிறார். மஜ்மாஉ ஸவாயித் அல்லாமா அல்-ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை தலாக் கொடுக்கலாம்னு முடிவு எடுத்துட்டாங்க. கொஞ்சம் வயதாகி விட்டார்கள் என்பது மட்டுமல்ல, கொஞ்சம் மனஸ்தாபம் வந்துருச்சு. உடனே ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க. ஏன்னா யா ரசூலல்லாஹ், என்ன விஷயம்? நீங்க ஹஃப்ஸாவை தலாக் கொடுக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கீங்களா? ஆமா, நான் அப்படித்தான் முடிவு எடுத்திருக்கிறேன். ஏன்? நீங்கள் தலாக் கொடுக்க கூடாது என்பது அல்லாஹ்வுடைய முடிவு என்று சொன்னார்கள். ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, ஸல்லல்லாஹு என்ன விஷயம்? ஃபைன்னஹா ஸவ்வாமத்துன் வ கவ்வாமா. ஹஃப்ஸா அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவள், இரவெல்லாம் நின்று தொழக்கூடியவள், அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய இவளுடைய வாழ்க்கையில் நீங்கள் தலாக் கொடுப்பது போல் எந்த துர்ப்பாக்கியமும் கிடையாது. எனவே நீங்கள் தலாக் கொடுக்க கூடாது என்பது அல்லாஹ்வுடைய முடிவு என்பது மட்டுமல்ல, வஸௌஜதுக ஃபில் ஜன்னah, ஹஃப்ஸா தான் சுவர்க்கத்திலும் உங்கள் மனைவி என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன் நபியாக இருந்தாலும் மனைவியுடைய தொடர்பு அல்லாஹ்வுடன் சீராக இருந்தால் ஒரு துரும்பை கூட யாராலும் அசைக்க முடியாது. அப்போ நோம்பு பிடிக்கணும். எப்படி? பாவ மன்னிப்பு கிடைக்கணுமா? முதலாவது தன்மை என்ன இருக்கணும்? ஈமானன், ஈமானோட நம்பிக்கையோடு பிடிக்கணும். இதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல 89 இடங்கள்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, நம்பிக்கை வைத்தவர்களே, என் மீது அன்பு கொண்டவர்களே என்று அழைத்த அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி செய்து சொல்லும் போதும் ஒரு யா அய்யுஹல்லதீன ஆமனு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், மூமின்களே, நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. ஏன் முஸ்லிம்களேன்னு சொல்லல? சாதாரண முஸ்லிமுக்கு இந்த நோம்பினுடைய பெருமதி என்ன, அது அலட்சியமாக இருந்தா அதனுடைய விபரீதம் என்ன சாதாரண முஸ்லிமுக்கு விளங்க. இதனுடைய பெருமதியும் அதனுடைய அந்தஸ்தும் மகிமையும் மதிப்பும் ஒரு மூமினுக்கு தான் வேணும். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாவ மன்னிப்பு அடையணுமா முதலாவது நம்பிக்கை இருக்கும், ஈமானோடு நோன்பு பிடிக்கும். அல்லாஹ் அந்த ஈமானை நமக்கு நசீபாக்குவானாக. இரண்டாவது என்னது? அஸ்தக்ஃபிருல்லாஹ், இஸ்திக்ஃபாரா? என்ன? இஹ்திசாப், நன்மை ஆதரவு வச்சு நோன்பு பிடிக்கும். சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நோன்பு பிடிச்சா என்ன கிடைக்கும் சொல்லுங்களேன்? நோன்பு பிடிச்சா என்ன கிடைக்கும்? புகாரில வரக்கூடிய ரிவாயத், அல்லாஹ் சொன்னதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்ல ஸௌம் ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பிஹி. ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயல்களும் அமல்களும் அவனுக்குரியது, நோன்பை தவிர அது எனக்குரியது, நானே அந்த நோன்புக்கு கூலி கொடுக்கிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க இன்ஷா அல்லாஹ். நோன்பு எனக்குரியது, நோன்புக்கு நானே கூலி கொடுக்கிறேன். முஹத்திஸூன் இந்த ஹதீஸுக்கு எடுத்தெழுதிய விளக்கம், ஏனைய அமல்களுக்கு மலக்குமார்களை வைத்து கூலி கொடுத்த அல்லாஹ் நோன்புக்கு அல்லாவே கூலி கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நேரடி அல்லாஹ் கிட்ட இருந்தே பரிசு கிடைக்கும். ஒரு கருத்து. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக முக்கியமான மாணவர் இஸ்மாயில் ரஹிமஹுல்லாஹ், அவருடைய பிரதியில் இருக்கிறது, வ அனா உஜ்ஸா பிஹி, நானே கூலியாகி விடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். நோன்பு கூலி யாரு? அல்லாஹ். நோன்பு கூலி யாரு? அல்லாஹ்.
நோம்புக்கு அல்லாஹ் கூலியாக கிடைக்கிறான் என்றால் என்னுடைய நோம்பு எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹராத்தை பார்த்துக்கிட்டு அல்லாஹ் கிடைப்பானா? ஹராத்தை கேட்டுட்டு அல்லாஹ் கிடைப்பானா? ரமதான மாசத்தை கணக்கில்லாம வாழ்ந்துட்டு நோன்பை கணக்கில்லாம பிடிச்சிட்டு அல்லாஹ் கிடைப்பானா? அல்லாஹ் பரிசுத்தமானவன். சகோதரர்களே, பெரியவர்களே, பரிசுத்தமான நோன்புகளுக்கே தவிர வேற எந்த நோன்புக்கும் அல்லாஹ் கிடைக்க மாட்டான். அல்லாஹை அடைந்து கொள்வோம் சகோதரர்களே. குறிப்பிட்ட ஒரு இரவில் அமர்ந்திருக்கிறோம். லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி அமர்ந்த அமர்வு இது. தேடி வந்து கொண்டு இருந்திருக்கிறோம். அல்லாஹ் அந்த இரவாக இந்த இரவை கபூல் செய்வானாக. அல்லாஹ் அந்த சூராவில் சொல்லும் போது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர்ல தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். அல்லாஹ் குர்ஆனை இறக்க தேர்ந்தெடுத்த இரவு லைலத்துல் கத்ர். இன்றைக்கு நாங்க அல்லாஹ் அடைஞ்சிட்டா அல்லாஹ்க்கும் எங்களுக்கும் மத்தியில தொடர்பு 80 வருஷத்தையும் தாண்டி போயிட்டு. இந்த இரவு எங்களுடைய இபாதத் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றால் எங்களுடைய வணக்க வழிபாடுகள் 80 வருஷத்தையும் தாண்டி போயிடும். அமித்ஷா தலைவர் குறவா நேரம் தண்டாரு. 5 நிமிஷம் எடுத்துக்கலாம்ல. 80 வருஷம் தாண்டி போயிடும். யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ர் குர்ஆனை இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் உமக்கு அறிவித்தது எது? அது சாதாரண இரவு நினைச்சீங்களா? அல்லாஹ் கண்ணியத்தை தெளிவுபடுத்துகிறார். 3வது தடவையும் லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. இதுதான் 83 வருஷம் சொல்றது. இது வேற யாரும் சொன்னது இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது. 83 வருஷத்தை விட சிறந்தது. 3 தடவைகள் லைலத்துல் கத்ர். அவ்வளவு பாக்கியம் பிறந்த இரவு இது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். ஏனைய மாசத்துல மலக்குமார்கள் இறங்குறாங்க? இல்ல இல்ல, இதுல கொஞ்சம் விசேஷம். வர்ரூஹ், மலக்குமார்களுடைய தலைவர். அவர் சாதாரணமா நினைக்காதீங்க. வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பிக், ரப்புடைய அனுமதி இல்லாம அவர் இறங்க மாட்டாரு. நபிமார்களுக்கே தவிர வேறு யாருக்கும் அவர் இறங்கியது கிடையாது இந்த உலகத்திற்கு. அப்படிப்பட்ட மலாயிகா ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார்கள். பிஇذن ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய அனுமதியுடன் இறங்குகிறார். எப்படி இறங்குகிறார்கள்? மின் குல்லி அம்ரின், எல்லா விடயத்தோட இறங்குறாங்க. கதிர்னு சொல்றோம் இல்லையா, எங்களுடைய தலைவலுக்கு கலா கதிர்னு சொல்றோம் இல்லையா, அடுத்த வருடத்தினுடைய அத்தனை விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு இறங்குகிறார்கள் மலக்குமார்கள். சாதாரணமான இரவு இல்ல சகோதரர்களே. விளையாடுற இரவு இல்ல, தூங்குற இரவு இல்ல, சாப்பிடுற இரவு இல்ல. வருகின்ற ஒரு வருடத்தினுடைய முழு விபரத்தையும் முடிவு செய்யற நாள் லைலத்துல் கத்ர். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு ரமதான்லையும் தேடி லைலத்துல் கத்ரை தேடுங்க. கடைசி 10ல, அதுவும் ஒற்றைப்படை இரவுகள்ல தேடுங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம், இந்த இரவு சாந்தமானது, சாந்தமானது. எதுவரையில? ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாக வரையில. சுபஹ் உதயமாகிறது வேற, ஃபஜ்ர் உதயமாகிறது வேற. 5 மணிக்கு உதயமாகுது இல்லையா, இது ஃபஜ்ர். ஃபஜ்ர் வரையில தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. இவ்வளவு குறுகிய நேரத்தில் எதை அடைவது? எந்த அல்லாஹ் தன்னை கூலியாக கொடுப்பேன் என்று வாக்களித்தானோ அந்த அல்லாஹ்வை தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு அல்லாஹ்வை அடைய வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட இரவாக இந்த இரவை கபூல் செய்வானாக. அல்லாஹ்வை அடைந்தால் நமக்கு வேற என்ன தேவை? தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நமக்கு யாரு தேவை? யாரும் தேவையில்லை. எந்த பணம் தேவை? எந்த பணமும் தேவையில்லை. எந்த காசு பணத்துக்கு அடிமையாக வேண்டும்? தேவையில்லை. எந்த ஆட்சி பணம்? தேவையில்லை. ஆட்சி அதிகாரம், முழு படை பட்டாளங்கள், முழு உலகத்துடைய அரசாங்கங்களுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று சத்தியம் செய்கிறோம். ஏன்? நோன்பில் நாங்கள் அல்லாஹ்வை அடைந்திருக்கிறோம். இதை தவிர வேறு வழி தெரியல. தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எத்தனையோ வழிகள் சொல்றீங்க. ஏதாவது ஒரு நிலைமை வந்துட்டா ஆர்ப்பாட்டம் செய்யணும், அது செய்யணும். வானம் என்று சொல்லவில்லை. ஆனால் இன்னொரு வழி இருக்கிறது. அல்லாஹ்வுடன் தொடர்பாகி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது. செய்தோமா? யார் அந்த அல்லாஹ்? அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ் தனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? அர்ஹமர் ராஹிமீன். இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் இரக்கமானவன். நல்ல மனைவி விட்டு கொடுப்போமா சகோதரர்களே? நல்ல புள்ள, நல்ல நண்பர் விட்டு கொடுப்போமா? இவர்கள் அத்தனை பேர்களை விட அல்லாஹ் சிறந்தவன், அல்லாஹ் இரக்கமானவன். ராஹிமீன். எத்தனை பேர்களுக்கு இரக்கம் காட்டுறாங்க?
உம்மா, வாப்பா, மனைவி, புள்ள, நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அத்தனை பேர்களை விட அல்லாஹ் இரக்கமானவர். அல்லாஹை அடைந்தோமா சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே? அல்லாஹை அடையவில்லை. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்றால் மனைவிக்கு எவ்வளவு நேரம், பிள்ளைகளுக்கு எவ்வளவு நேரம், தொழிலுக்கு, வியாபாரம், அல்லாஹ்க்கு நீங்க எவ்வளவு நேரம் கொடுத்தீர்கள் என்று கேட்கிறோம். அல்லாஹ் படைப்பிடங்களை படைத்த போது புகாரி ஷரீஃபில் வருகிறது, லோஹுல் மஹ்ஃபூல் பலகையில் அல்லாஹ் எழுதியிருக்கிறான், தன்னை பற்றி விளங்க வேண்டுமா முழு சாராம்சத்தையும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். இன்ன ரஹ்மதி தக்லிபு கதபி. அடியார்களே, என் ரஹ்மத் என் கோவத்தை முந்திருச்சு என்றா அல்லாஹ். என்னை என்ன நினைக்கிற? நான் கோவக்காரன் என்று நினைக்கிறாயா? நான் தண்டிக்கக்கூடியவன் என்று நினைக்கிறாயா? இல்லை இல்லை, என்னுடைய ரஹ்மத் அதிகமாக இருக்கிறது. நீ என் பக்கம் வந்து பார். நான் உனக்கிட்ட வர மாட்டேன், நீ வரணும் என்கிட்ட. நான் எவனிட்ட வரணும்? ஓன் தன்மை எனக்கு தேவையில்ல, உனக்கு நான் தேவை. நீ ஒரு சாமி வந்தா நான் 2 சாமி வருவேன், ஒரு முலம் வந்தா 2 முலம் வருவேன், ஒரு ஜான் வந்தா 2 ஜான் வருவேன், நீ நடந்து வந்தா நான் ஓடி வருகிறேன் என்றால் என்னுடைய ரஹ்மத் அவ்வளவு வேகமாக உன்னை முன்னோக்கும். அல்லாஹ்வின் பக்கம் போனோமா தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே? குர்ஆன்ல, முழு குர்ஆன்லயும் அல்லாஹ் ரஹ்மத்தை, இரக்கத்தை தன்னுடைய பண்பாக சொல்கிறான். அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய ஒரு பண்பு அது, சிஃபத்தாக. ஆனால் தண்டனையை ஒரு செயலாக அல்லாஹ் சொல்கிறான். ஒரே ஒரு இடத்துல மட்டும் வல்லாஹு அஸீஸுன் ஸு இன்திகாம், அல்லாஹ் பழிவாங்கக்கூடியவன் என்று சொல்கிறான். ஆனால் அரபு படித்தவர்களுக்கு தெரியும், அது தன்மை அல்ல, சிஃபத் அல்ல, அதுவும் ஒரு செயல் தான். அதனுடைய கருத்து சாஹிபு இன்திகாமி, பழிவாங்க சக்தி உள்ளவனை தவிர பழிவாங்கக்கூடியவன் நான் சொல்லல. நான் ரஹ்மான். அஸ்மாஉல் ஹுஸ்னா 99 திருநாமம். எத்தனை வயசு தாண்டிட்டோம் சகோதரர்களே, பெரியவர்களே? எத்தனை வயசு தாண்டிட்டோம்? அல்லாஹ்ட 99 திருநாமத்தை நாங்க படிச்சிருக்கிறோமா? ஒரு தொழிலை படிக்காமல் அந்த தொழிலில் முன்னேற முடியாது என்று தெரிந்த நாம் அல்லாஹை அறியாமல் எப்படி நாம் அல்லாஹை அடைவது? அவன் ரஹ்மான். ரஹ்மான் என்னன்னு தெரியுமா? பன்றியின் மீது அல்லாஹ்வின் பெயரை எழுதின மனிதனுக்கு கூட அல்லாஹ் இன்றைக்கு உணவளித்துக் கொண்டே இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். நன்றி கெட்ட தனமா நடந்த நாங்க உணவளிப்போமா? அவனுக்கு அவரை அரவணைப்போமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்க்கு புல்ல இருக்குன்னு சொன்னா இல்லையா? தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வ தன்ஷக்குல் அர்து வ தഖிருல் ஜிபாலு ஹத்தா அன் தஅவு லிர்ரஹ்மானி வலதா. அல்லாஹ்க்கு புல்ல இருக்குன்னு இவன் சொன்னதுனால வானம் வெடிக்க பார்க்கிறது, பூமி பிளக்க பார்க்கிறது, மலைகளும் சுக்குநூறா பார்க்குது என்றான் அல்லாஹ். அவ்வளவு பாரமான வார்த்தையை பாவித்த இந்த முஷ்ரிக், இந்த மனிதனுக்கு கூட அல்லாஹ் உணவளிக்கலையா? ரிஸ்க் அளிக்கலையா? நீர் புகட்டலையா? சொத்து செல்வத்தை கொடுக்கலையா? காணி பூமியை கொடுக்கலையா? இதுதான் ரஹ்மான். அஸ்மால் ஹுஸ்னால பரத்தி பாருங்க சகோதரர்களே. அல்லாஹ் தன்னுடைய இரக்கத்துடைய பண்புகளை தான் அதிகமாக சொல்கிறான். ரஹ்மான், ரஹீம், ரഊஃப், வதூத், லத்தீஃப். நான் மிருதுவானவன். இன்னல்லாஹ லத்தீஃபும் பிஇபாதி. அடியார்களோட அல்லாஹ் ரொம்ப மிருதுவானவன். மிருதுவான மனைவி என்றனாலா மனைவியின் அன்பை வைத்தோம் சகோதரர்களே, நண்பர்களுடைய அன்பை வைத்திருக்கிறோம். ஏன் இத்தனை பேர்களுடைய உள்ளத்தில் நம்மளை பற்றி அன்பை போட்ட அல்லாஹ்வின் மீது ஏன் நீங்கள் இன்னும் அன்பு வைக்கவில்லை என்று கேட்கிறோம். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை எப்படி விளங்கணுமோ என்னுடைய அடியார்கள் இன்னும் என்னை அப்படி விளங்கலே. நாங்க எப்படி விளங்கி வச்சிருக்கிறோமோ அப்படி அல்லாஹ் இல்ல. அல்லாஹ் எப்படி இருக்கிறானோ இன்னும் அப்படி நாம விளங்கல. வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி. அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தணுமோ அப்படி இன்னும் கண்ணியப்படுத்தல என்றான் அல்லாஹ். அல்லாஹ் விலகின்றனால எங்களுக்கு இறக்கம் காட்டல. சில பேர் விலகினால இறக்கம் காட்டுவாங்களா இல்லையா? விலகின்றனால இறக்கம் காட்டல. வல் அர்து ஜமீஅன் கபதத்துஹு யௌமல் கியாமா. நாளை கியாமத்துடைய நாளையில் முழு பூமியும் அல்லாஹ்வுடைய ஒரு பிடியில் இருக்கும். வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனிஹி. 7 வானங்களும் அல்லாஹ்வுடைய ஒரு பிடியில் இருக்கும். இவ்வளவு பெரிய சக்தியோட தான் நான் உன்னோட இறக்கம் காட்டுறேன். சாதாரண நினைக்காத. இவ்வளவு பெரிய சக்தியோட நான் இறக்கம் காட்டுறேன். ஆனா நீ வரணும், நான் வர மாட்டேன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் அன்பாளன், பாசமுள்ளவன் எப்படி தன்னை வர்ணிக்கிறானோ அதே போல எங்கள்கிட்ட இறக்கத்தை எதிர்பார்க்கிறான். ஒரு விஷயத்தை மட்டும் இன்றைய இரவில் நாங்கள் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். மனிதர்களிட மேல நம்பிக்கை வச்சிராங்க சகோதரர்களே.
யார்த மேலே நம்பிக்கை வச்சிடாங்க. மனிதன் மௌத்தாகிடுவான், மலக்கு ஜிப்ரீலாக இருந்தாலும் மௌத்தாகிடுவாரு. ஆனால் மரணமே இல்லாத அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத். மரணமே வராத அல்லாஹ்வின் மேல நம்பிக்கை வைங்க. இதனால் தான் அல்லாஹ்வுடைய கலீல் நண்பர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படிச்சிருந்தாங்க, அல்லாஹ்வை தெரிஞ்சிருந்தாங்க. நெருப்பு குண்டத்துக்குள்ளால் போன்ற நேரம் ஒரு மிஞ்சனைக்கு என்ற கருவுல வச்சு அடிக்கப்படுறாங்க. போற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்களா, உதவி செய்யட்டுமா, உதவி செய்யவா? கஷ்டமான நேரத்தில் ஒரு ஹாஜியார் வந்து ஒரு மஞ்சத்தால காட்டில எப்படி இருக்கும், மகா ஹாஜியார் நீங்களே ஹாஜியார் தாக இருக்கிறான் இல்ல பதுவா முழங்கும் அடுத்தவர்களுக்கு முழங்கமா இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார், மலக்குமார்களுடைய தலைவர், உதவி செய்யவா கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நீங்களாம் வந்தீங்கன்னா அல்லாஹ் அனுப்பினானா? இல்ல நானே தான் வந்தேன். அம்மா இலைக்க ஃபலா, உங்களோட உதவினா எனக்கு வாடும். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, மலக்கிற மேல கூட நம்பிக்கை வைக்கவில்லை ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உங்களோட உதவினா எனக்கு வாடா. இந்த இப்ராஹிம் நெருப்பில் கருகி சாம்பலாகுவதை அல்லாஹ் பார்க்க ஆசைப்படுகிறானா? யா அல்லாஹ், இதோ நான் கரிய தயார். அல்லாஹ் இதை முடிவு செய்யுங்க சகோதரர்களே. அல்லாஹ் எனக்கு நீ மட்டும்தான், நீதான் வேண்டும். உலகத்தில் எதையும் கேட்கல, நீ வேணும் யா அல்லாஹ். கேட்க இருக்கிறோமா சகோதரர்களே? அல்லாஹ் இதை சொல்லணும், யா அல்லாஹ் என்ன பிள்ளையில எனக்கு சோதனை தந்தாய், மனைவியில சோதனை தந்தாய், தொழில தந்தாய். யா அல்லாஹ் நான் தஹஜ்ஜத்துல ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால கதறி கதறி அழுகிறத உனக்கு பார்க்க ஆசையா யா அல்லாஹ். நான் கதற தயார், உனக்கு முன்னால் நான் சரண் அடைகிறேன். அல்லாஹ் இதை சொல்லுங்க சகோதரர்களே. அல்லாஹ் எப்படி இறக்கம் சொல்றானோ அதே போல பல மடங்கு எங்கள்கிட்ட இறக்கத்தை எதிர்பார்க்கிறான். இதனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு புள்ள கிடைச்ச உடனே அல்லாஹ் சொன்னான், போங்க போயிட்டு பாலைவனத்தை விட்டுட்டு வாங்க. 90 வயசுல கிடைச்ச புள்ள, கண் குளிர்ச்சியான புள்ள, விட்டுட்டு வாங்க. புள்ள நண்ப கல்வில வைக்காதீங்க. ஏன் நண்பர் நீங்க விட்டுட்டு பலஸ்தீனுக்கு போறாங்க. 8 வருஷத்துக்கு போறோம். அல்லாஹ் இதை துவா செய்யறாங்க, அல்லாஹ் என்ன புள்ளைய பார்க்கணுமே அல்லாஹ். அல்லாஹ் அனுமதி அளித்தான். மக்கா கிட்ட வாராங்க, மக்கா நகர்ல தான் புள்ள இருக்குது. மக்காக்கு சமீபத்துல வார நேரம் கனவு காணுகிறார்கள், புள்ளை அறுக்கிற மாதிரி. நபிமார்களுடைய கனவும் வகைதான், நபிமார்களுடைய கனவும் உண்மைதான். புள்ளைய பார்த்த உடனே கத்தியையும் கயிறையும் கொண்டு போய் மினாக்கு புள்ளைய கூட்டிட்டு போய் அறுக்கிறதுக்கு புள்ளைய படுக்க வச்சுட்டாங்க. சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ்க்கு எவ்வளவு இறக்கம் வந்திருக்கும் சகோதரர்களே. சோதனை வருகின்ற போது நிதானியுங்கள் என்று சொல்கிறோம். அல்லாஹுடைய கட்டளைக்கு நீங்கள் என்ன மாற்றம் செய்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள் என்று சொல்கிறோம். குறிப்பாக அல்லாஹ் எங்களுடைய நண்பனாக ஆக்கி அல்லாஹை அடைவதையே தூரநோக்காக ஆக்கி பாருங்கள். சூழல்லவர்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமைகளாக வாழ்வார்கள். ஏன் நீங்கள் அல்லாஹுடையவர்கள். புள்ள இப்படி படுக்க வச்சு எப்ப கழுத்துல கத்திய வச்சாங்களோ அல்லாஹ்க்கு இறக்கம் வந்துருச்சு. என்று இப்ராஹிம் என்னோட இவ்வளவு இறக்கமா சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை அல்லாஹ் இறக்கினான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை கல்வில பதிவு செய்யுங்க. அல்லாஹ்வுடைய மகத்துவம் கல்வில இல்லாம அல்லாஹ் ஒரு காலமா பாவத்தை மன்னிக்கிறார். இரவு ஃபுல்லா நின்று வணங்கினோம், இன்றையோட முடிஞ்சு போச்சு என்ற ஒரு சிந்தனை வரும். அல்லாஹ்வுடைய மகத்துவம் கல்வில இல்லாட்டி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஜில்லுல்லாஹ யக்ஃபிர் லக்கும். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை கல்வில பதிவு செய்யுங்க, அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான். இன்னைக்கு மனைவி கிட்ட நல்ல கணவனாக வாழ்ந்துட்டோம் சகோதரர்களே. கணவன்மார்ட்ட நல்ல மனைவிகளாக வாழ்ந்திருக்கிறோம், பிள்ளைகள்கிட்ட நல்ல பெற்றோர்களாக வாழ்ந்திருக்கிறோம், நண்பர்கள்ட்ட நல்ல நண்பனாக. ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க சீதவியான மனுஷன் சொல்றாங்க. ஆனால் அல்லாஹ் என்னை பார்த்து இவன் என்னுடைய அடியான் என்று சொல்கிறான். நான் தெரியுமா? அல்லாஹ் உள்ளத்துல எந்த இடத்துல வச்சிருக்கிறோம் சகோதரர்களே? யார் அந்த அல்லாஹ்? அந்த அல்லாஹ் நாடாமல் உலகத்தில் ஒரு அணு கூட அசையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய ஒரு இலை கூட அல்லாஹ்வுடைய இல்ம்ல நாட்டத்தில் இல்லாம கீழே விழாத சகோதரர்களே. இப்படிப்பட்ட அல்லாஹ் எங்களுக்கு கிடைச்சிட்டா இன்றைய நாளைக்கு பின்னால் ராஜலனை போட முடியுமா? இல்லாதா? அல்லாஹ் கிடைச்சிட்டாண்டா. அல்லாஹ் நாடாம உலகத்தில் ஒரு அணு கூட அசையாது. உலகத்துல அல்லாஹ்வுடைய இல்ம்ல நாட்டத்தில் இல்லாம ஒரு பெண் கர்ப்பமாக முடியாது, ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. வயது நீளமாக கொடுக்கப்பட்ட எவருடைய வயதும் நீளமாக கொடுக்கப்பட மாட்டாது, குறைத்து கொடுக்கப்பட மாட்டாது. பாதுகாக்கப்பட்ட அல்லாஹ்வின் புத்தகத்தில் இருந்தே தவிர
இது எல்லாத்தையும் விளங்கி வைக்கிறது அல்லாஹ்க்கு லேசான காரியம் என்றான் அல்லாஹ். யார் அந்த அல்லாஹ்? யுஇஸ்ஸு மன் யஷா வ யுதில்லு மன் யஷா. நாடியவர்களை இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்துவான், நாடியவர்களை கேவலப்படுத்துவான். யார் அந்த அல்லாஹ்? யஹபு லிமன் யஷா இனாஸா வ யஹபு லிமன் யஷா ذுக்ர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாஸா வ யஜ்அலு மன் யஷா அகீமா. நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகள், நாடியவர்களுக்கு ரெண்டு கலந்து, நாடியவர்களுக்கு பிள்ளைகளை ஆக்கி விடுகிறான். யார் அந்த அல்லாஹ்? தன்னை தானே விவரிக்கக்கூடியவன், பெருமைப்படுத்தக்கூடியவன். அல் வாஹிதுல் அஹத் அல் ஃபர்து ஸமத். அல்லாஹ் நாடாமல் உலகத்தில் கவலைகள் இல்லை, சந்தோஷங்கள் இல்லை, லாபம் இல்லை, நஷ்டம் இல்லை, எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது. சகோதரர்களே, இந்த அல்லாஹை அடையாமல் எப்படி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்? அவன் தன்னைத்தானே பெருமையாக குர்ஆனில் பேசக்கூடியவன் அல்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்தியன் மின் கஷ்யத்தில்லாஹ். இந்த குர்ஆனை அல்லாஹ்ட இந்த பேச்ச மலையிட மேல இறக்கி வச்சிருந்தா அல்லாஹ்ட பயத்தால சுக்குநூறா இருக்குன்றான் அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இப்ப அல்லாஹ் தன்னை பத்தி சொல்கிறான். நான் யார் தெரியுமா? ஹுவ அல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். ஹுவ அல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் அல் முஃமின் அல் முஹைமின் அல் அஸீஸ் அல் ஜப்பார் அல் முத்தகப்பிர். சுப்ஹானல்லாஹ் அம்மா யுஷ்ரிகூன். ஹுவ அல்லாஹ் அல் காலிக் அல் பாரி அல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வ ஹுவல் அஸீஸுல் ஹகீம். யார் சகோதரர்களே, இந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அவன் படைப்பான், பிறகு அழிப்பான், அழிப்பான், பிறகு படைப்பான். அத்தனையும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துகளும் அழிந்து போய்விடும் சகோதரர்களே. எந்த வஸ்துகள் உங்களுக்கு அலங்காரமாகி விட்டதா? அல்லாஹ்வை பார்ப்பதை விட இந்த உலகத்துடைய காரியங்கள் உங்களுக்கு அழகாகி விட்டதா? அல்லாஹ்வை நேசிப்பதை விட உலகத்தினுடைய காட்சிகள் உங்களுக்கு அழகாகி விட்டதா? சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த கண்ணை பரிசுத்தமாக்காமல் நாளைக்கு மறுமையில் படைத்த நாயன் பரிசுத்தமான ரப்பை இந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியாது. சகோதரர்களே, யாராவது ஹராமான பாவை பார்த்திருந்தா இந்த செகண்ட்ல தௌபா செஞ்சிருங்க சகோதரர்களே. இந்த செகண்ட்ல தௌபா செய்ய, மௌத் வந்தா தௌபா செய்ய இயலாது. ஒரு ஹராமான பார்வை முழு கல்வையும் இருட்டாக்கிரும் என்பது மட்டுமல்ல, நாளை கியாமத்துடைய நாள் சுவர்க்கவாசி எல்லாம் சுவர்க்கத்துக்கும், நரகவாசியில் நரகத்துக்கு போனதுக்கு பின்னால அல்லாஹ் சுவர்க்கவாசியில் ஒரு அறிவித்தல் எடுத்துவான். யா அஹ்லல் ஜன்னஹ் இன்ன ரப்பக்கும் யுனாதீக்கும். சுவர்க்கவாசிகளே, உங்களை அல்லாஹ் அழைக்கிறான். எல்லா சுவர்க்கவாசிகளும் திரண்டு வருவார்கள். அங்கே குங்குமத்திலான மேடை, அங்கே தங்கத்திலால் சிம்மாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கும், முத்துகளால் சிம்மாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அவங்க அந்தஸ்து பிரகாரம் உட்காருவாங்க. இப்ப அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 70,000 திரைகளுக்கு பின்னால இருந்து அல்லாஹ் பேசுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அந்த இடத்திற்கு நம்மைய அல்லாஹ் அமர வைப்பானாக. அல்லாஹ் சொல்லுவானா, 70,000 ஒளிகளாலான திரைகளுக்கு பின்னால் இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும், சொர்க்கவாசிகளே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். எல்லா சொர்க்கவாசிகளும் சொல்வார்கள், அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். இப்ப அல்லாஹ் கேட்பானா, ஹல் ரதீதும் பி, சொர்க்கவாசிகளே என்ன என்னை பொருந்திக்கிட்டீங்களா? எப்படி என்ன சொர்க்கம் எல்லாம்? மாலனா லா நர்தாக யா ரப், யா அல்லாஹ் உன்னை எப்படி பொருந்தி கொள்ளாமல் இருப்பது? எங்களுடைய மீசான் தராசை கரமாக்கினாய். பையத்த உஜூஹனா வகதா அதீத லனா கதா வகதா, முகத்தை வெண்மையாக்கினாய். ஹூர்லின் மனைமார்களை தந்தாய். தேனாறு, பாலாறு, மதுவாறு, நீராறு, ஆச்சரியமான பழங்கள், ஆச்சரியமான மரங்கள். யா அல்லாஹ் பொருந்துகிறேன், யா அல்லாஹ் பொருந்துகிறேன். மனசு கல்பு நிரம்ப இருக்கியா? இதுக்கு மேல ஒன்றும் இல்லை. இவ்வளவு கல்வு நிரம்பி இருக்கக்கூடிய அந்த சுவர்க்கவாசிகள் கூட நிராசையாக கூடிய ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்பான். அஹல் அஸீதுக்கும் அலா தாலிக், இந்த எல்லா இன்பங்களை விட மிகப்பெரிய ஒரு இன்பத்தை காட்டவா? சுவர்க்கவாசிகள் கேட்பாங்க, அல்லாஹ் இதுக்கு மேல ஒரு இன்பம் இருக்கா யா அல்லாஹ்? இந்த நேரத்தில் தான் வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய 70,000 திரைகளை அகற்றி தன்னுடைய ஜலாலியத்தை அல்லாஹ் காட்டுவான். ஒட்டுமொத்த சுவர்க்கவாசிகளும் ஒற்றை பார்வையுடன் அப்படியே அல்லாஹை பார்ப்பார்கள். 14ஆம் இரவின் சந்திரனை எப்படி தெளிவாக பார்ப்பீர்களோ அப்படி நீங்கள் எல்லாம் அல்லாஹை பார்ப்பீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானா. ஆனால் கல்லா இன்னஹும் அர் ரப்பீஹிம் யௌமைதில் மஹஜூரூன், சில பேருக்கு அல்லாஹ் பார்க்கிற பாக்கியத்தை நசீபாக்க மாட்டான். அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் அல்லாஹ் ஒரு திரை போட்டு விடுவான். நீ பார்க்காதனே, நீ என்னை பார்க்க நீ தகுதி இல்லை. யார் அவர்கள்? யார் அந்த துர்ப்பாக்கியசாலிகள்? யார் உலகத்தில் வாழும் போது
ஹராமான காட்சிகளை பார்த்து இன்பம் அடைந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியத்தை நசீபாக்க மாட்டான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சூரத்து ரஹ்மானை ஓதுவான், சூரத்து அன்ஆம் ஓதுவான் என்றெல்லாம் வருகிறது. எந்த காது மியூசிக்கை கேட்டு ஹராத்தை கேட்டு இன்பம் அடைந்ததோ அந்த காதுக்கு அல்லாஹ்வின் குரலை அல்லாஹ் கேட்க வைக்க மாட்டான். அல்லாஹை பார்க்க முடியாத, அல்லாஹ்வின் குரலை கேட்க முடியாத கண்ணும் காதும் நமக்கு எதற்கு தாய்மார்களே, சகோதரிகளே? இதற்கு தான் லைலத்துல் கத்ருடைய இரவின் விழிப்பு. இதற்கு தான் இந்த குர்ஆன் ஹதீஸுடைய பேச்சும் கராத்துகளும். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்துவம் விளங்காம இந்த கண்ணு ஹராத்தை விட்டும் கீழே நோக்காது, இந்த காது மியூசிக்கை கேட்கறத வெறுப்ப உண்டாக்காது. இன்னும் கல்வுக்கு மியூசிக் கேட்கறத வெறுப்பு வரல, புள்ள விரும்பினான்றனால அந்த மியூசிக் போற பொம்மையை வாங்கி கொடுத்தாச்சு. இல்ல சின்ன புள்ளே, இந்த புள்ளோட பொம்மையில மியூசிக், சபாத்துல மியூசிக், போன் ரிங்டோன் மியூசிக் மாற்றினவா சகோதரர்களே? அல்லாஹ் நம்மளை மாற்றக்கூடிய இரவாக இந்த இரவை அல்லாஹ் கபூல் செய்வானா? அல்லாஹ்வுடைய மகத்துவம் இல்லாம ஒரு ஹராத்தையும் யாரும் விட முடியாது. இப்படிப்பட்ட அல்லாஹ் நமக்கு கூலியாக கிடைக்க இருக்கிறான். சகோதரர்களே, நன்மை ஆதரவுங்கள். அவன் படைப்பான், அழிப்பான். உலகத்திற்கு கூடிய எல்லா வஸ்துகளும் அழிந்து போய்விடும். இத சமாவன் ஃபத்தரத், வானத்துக்கு மரணம் உண்டு. இத ஷம்சு குவிரத், சூரியனுக்கு மரணம் உண்டு. வைதல் கவாகிபு முன்தஸரத், நட்சத்திரங்களுக்கு மரணம் உண்டு. வைதல் ஜிபாலு சுயிரத், மலைகளுக்கு மரணம் உண்டு. குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, உலகத்தில் எல்லா வஸ்துகளும் அழிந்து போய்விடும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் மகத்துவம் உள்ள அல்லாஹ் அவன் மட்டும் பாக்கியாக இருப்பான். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் நேசித்த வெறுத்த அத்தனை பேர்களும் இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் மட்டும்தான் பாக்கி. எங்களுடைய தங்கடத்தை ஏற்றுக்கொள்பவன் அல்லாஹ் மட்டும்தான். அப்ப யாரை எடுப்பதற்கு நாங்கள் இன்றைக்கு முடிவு செய்ய வேண்டும்? இந்த இரவு முடிவு செய்ய வேண்டும் சகோதரர்களே. யார் இந்த அல்லாஹ்? அந்த அல்லாஹ் தான் சொல்கிறான், யா இபாதி இன்னக்கும் துக்தீஊன பில்லைலி வன்னஹார் வ அனா அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிர் லக்கும். என்னுடைய அடியார்களே, நீ இரவு பகலா பாவம் செய்கிறாய், என்னுடைய பாவ மன்னிப்பு கேளு, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்றான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அப்போ ரமதான்ல நோம்புல இருக்கிற ஓரிரு நாட்களுக்குள்ள என்ன செய்யணும் சகோதரர்களே? காண்றவர்களை எல்லாம் அல்லாஹ்வுடையவர்களாக மாற்ற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பு நபி முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் என்ன செய்தார்கள்? தன்னுடைய மனைவியை, நண்பனை, சகோதரர்களை, சஹாபாக்களை அல்லாஹ்வுடையவர்களாக மாற்றினார்கள். எப்படி மாற்றுவது? அவர்களுடைய காசு, பணம், சொத்து, செல்வத்தை தீனுக்காக செலவழிக்க வைத்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு முழு சொத்தை செல்வத்தையும் செலவழிச்சு சாக்கு கொடுத்துட்டு வராங்க. தபரானுடைய ரிவாயத். நாங்க சாக்கு கொடுத்தோமா சகோதரர்களே? பேச்சு அப்படி ஒரு ஏழ்மை அல்லாஹ் எங்களுக்கு தந்தானா? சாக்கு கொடுத்துக்கிட்டு வர்றாங்க, கம்பெனி அதால அப்படி பட்டன் தச்சுக்கிட்டு வராங்க. வார நேரம் ஸல்லல்லாஹு பரிதாபப்படுறாங்க. கொஞ்ச நேரமால ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி இருக்கிறாங்க. எப்படி இறங்கிறாங்க தெரியுமா? சாக்கை உடுத்துக் கொண்டு இறங்குகிறார்கள். மலக்குமார்களுடைய தலைவர் சாக்கு கொடுத்துக்கிட்டு இறங்குறார். கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் இது என்ன கோலம் இது? யா ரசூலல்லாஹ், நான் மட்டுமல்ல, இன்றைக்கு அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு கூட இந்த சாக்கை தான் அல்லாஹ் அணியும்படி சொல்லி இருக்கிறான். யோசிங்க சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் வானத்துக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு, நமக்கும் வானத்துக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு. அல்லாஹ்வுக்கான எண்ணத்தை இழந்து இருக்கிறோம், எவ்வளவு செலவழித்து இருக்கிறோம், எவ்வளவு தூரம் பிரயாணங்கள் செய்திருக்கிறோம். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறான், யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேளுங்க, அவர் என்ன அல்லாஹ்வுடைய மேல கோபம்? கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கரே, ஜிப்ரீல் வந்திருக்கிறார், நீங்க என்ன அல்லாஹ்வுடைய மேல கோபமான்னு கேட்கிறாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அஸ்கத்து அலா ரப்பி வ இன்னி அலா ரப்பி லராதி. யா ரசூலல்லாஹ், என்ன ரப்புடைய மேலே நான் கோபப்படுவேன், நிச்சயமா சத்தியமா நான் பொருந்திக் கொண்டேன், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்பே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அபூபக்கருக்கு சொல்லுங்க, அல்லாஹ் சலாம் சொல்கிறார். ரமதான்களை கடந்தும் இன்னும் நாங்கள் அல்லாஹை அடையவில்லையே சகோதரர்களே. புகாரி ஷரீஃபில் வருகிறது, ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு பெரிய சீமாட்டி, மிகப்பெரிய ஒரு தொழிலுக்கு அதிபதியாக இருந்தவர். கடைசி ஒரே ஒரு போர்வை தான் இருக்குது, நோய் வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிறா. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல அமர்ந்து இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். வந்து சொன்ன, யா ரசூலல்லாஹ், ஹதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். மனைவியுடைய சொத்து செல்வத்தை எல்லாம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுக்காக செலவழித்தார்கள். மனைவி மட்டும் இல்ல, எனக்கு வீடு வேணும், வீட்டு பொருட்கள் வேணும், தொழில் வேணும், துறவு வேணும்,
இப்படி வாழணும் என்று கணவனிடம் முறைப்பாடு செய்திருந்தால் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மனைவி இல்ல சேகரிச்சு நீ எனக்கு தான் தரணும் என்று சொல்லி இருந்தால் இன்றைக்கு நாங்கெல்லாம் முஸ்லிமா உட்கார்ந்திருப்போமா சகோதரர்களே? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், ஹதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொல்கிறார். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னதாக சொல்கிறார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இன்னல்லாஹு வஸ்ஸலாம் வ அலைக்கஸ் ஸலாம் வ அலா ஜிப்ரீல் அஸ்ஸலாம். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஹதீஜாவுக்கு ஒரு சுப செய்தி சொல்லுங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல அல்லாஹ் ஹதீஜாவுக்காக ஒரு மாளிகை கட்டி வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் அல்லாஹ் விட்டோம், எவ்வளவு தூரமாகி விட்டோம் சகோதரர்களே, பெரியவர்களே. ஹதீஜாவுக்காக ஒரு மாளிகை அல்லாஹ் கட்டி வைத்திருக்கிறான். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு காரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து சொன்னாங்க, உபய், குர்ஆனை நான் ஓதுறேன், கொஞ்சம் கேளுங்களேன். உபய் இப்னு கஅப் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இது என்ன ஆச்சரியம், குர்ஆன் உங்களுக்குள்ள இறங்கிச்சு, நான் கேட்கிறதா? இல்ல, அல்லாஹ் உங்களிடம் கேட்கும்படி சொன்னான். உபய் இப்னு கஅப் கேட்டாங்களாம், அல்லாஹு சம்மானி, யா ரசூலல்லாஹ், என்ற பேரை அல்லாஹ் சொன்னானா நாயகமே? அல்லாஹ் என்ற பேரை சொன்னானா? ஆமா, அல்லாஹ்வோட பேரை சொன்னார் என்று சொல்ல அழுது குர்ஆனை கேட்கிறான். இன்றைக்கு எங்கட பேர் அல்லாஹ் சொல்லுவானா சகோதரர்களே? எங்கட பேர் என்ன அவ்வளவு பரிசுத்தமா? எங்கட கண்ணு ஹராத்துல, காது ஹராத்துல, உடல் உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ்க்கு மாற்றம் செய்திருக்கிறது. உடம்பை இவ்வளவு அசுத்தமாக இருந்தால் உள்ளால் இருக்கக்கூடிய ரூஹ் எவ்வளவு துருவாடை உடையதாக இருக்கும் சகோதரர்களே. இதனை பரிசுத்தமாக்குற இரவுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. இப்படிப்பட்ட அல்லாஹ், எல்லாத்துக்கும் சொந்தக்காரனா அல்லாஹ் நமக்கு ரப்பாக கிடைத்து விட்டான் என்றால் நாம யாருக்கு பயப்படணும் சகோதரர்களே? எந்த நிலைமைகளை கண்டு நாங்கள் அஞ்சோணும்? நாங்க யாருக்கு அடிமையாகணும்? இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன், யார் ரமதான் மாசம் நோன்பு பிடிக்கிறார் ஈமானன், நம்பிக்கையோட, இஹ்திசாப், அல்லாஹ் கிடைப்பான் என்ற நன்மையை ஆதர வைத்து யார் நோன்பு பிடிக்கிறார்களோ, ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவன் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்றார்கள் அன்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லாஹ் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா வருகின்ற காலங்களை, இந்த நேரங்களை எல்லாம் ஈமானுடன் இஹ்திசாபுடன் கலைத்து அல்லாஹ் அறிந்து அவனை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. விடும் மூச்சும் மேலும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஓடும் இரத்தமும் அவன் அன்பு கலந்து ஓடு விடுவானாக. அவனுடைய ஜிக்ரிலும் இஷ்கிலும் காதலிலும் நிலைத்து தலைத்து இன்பம் கண்டு சுகம் இருக்கிற நேரம் சக்கராத்தின் வேதனை கூட தெரியாது. அவனது அன்பிலேயே நமது ரூஹ் அவனை சென்றடைய தௌஃபீக் செய்வாயாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகள் பாதுகாத்தல்வாயாக. நமது உயிரினும் மேலான காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.